أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين صدق الله العظيم. கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களை பற்றி இந்த சூரத்துல் பக்ராவிலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறான். சென்ற வாரம் பனு இஸ்ரவேலர்களுடைய ஒரு நிகழ்ச்சியை பற்றி அல்லாஹ் கூறுவதை நாம் அறிந்தோம். அதாவது சனிக்கிழமையினுடைய விஷயத்தில் அவர்கள் வரம்பு மீறி செயல்பட்ட ஒரு சம்பவம். அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க அதில் சில தந்திரங்களை செஞ்சு மீன் பிடிச்சாங்க. அவர்களெல்லாம் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினான் என்ற அந்த சம்பவத்தை பற்றி சென்ற வாரம் நாம் அறிந்தோம். இந்த இப்பொழுது ஓதப்பட்ட வசனத்திலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சில வசனங்களில் அல்லாஹு தாலா பனு இஸ்ரவேலர்களிடத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு காட்டுகிறான். அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால், பனு இஸ்ரவேலர்களில் ஆமீல் என்ற ஒரு பெரும் செல்வந்தன் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஆமீல் என்ற ஒரு பெரும் செல்வந்தன், பெரிய செல்வம் படைத்தவன் இருந்தான். இப்போ அவனுக்கு என்னன்னு சொன்னால் வாரிசுகள் இல்லை, குழந்தைகள் கிடையாது, வாரிசுகள் யாரும் கிடையாது. இருந்த வாரிசு ஒரே ஒரு வாரிசு யார் அப்படின்னு சொன்னால் அவருடைய அண்ணன் மகன்கள் இருந்தாங்க. அவருடைய அண்ணன் மகன்கள் தான் வாரிசாக இருந்தாங்க. அந்த அண்ணன் மகன் இவர் மௌத்தாகிறதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா மௌத்தா போனால் நமக்கு இந்த சொத்து பூரா கிடைக்கும். அவர் கஷ்டத்தில் இருந்தார். இப்போ இவர் மௌத்தா போனால் அந்த சொத்து பூரா நமக்கு கிடைக்குமே அப்படின்னு செஞ்சார், எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனால் இவர் மௌத்தாகிற மாதிரி தெரியல. வயசு கூடிக்கிட்டே போது மௌத்தாகிற மாதிரி தெரியல. நாள் போய்கிட்டே இருக்குது. ஒரு மனிதனுக்கு பொருள் மீது ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவன் எதையும் செய்ய துணிஞ்சிடுறான். மனிதனுக்கு பொருள் ஆசை இருக்கிறது. அந்த பொருள் ஆசை என்பது எல்லா விதமான தவறுகளையும் செய்ய தூண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஹுப்பு துன்யா ரஅசு குல்லி ஹதீஆ, உலகத்தினுடைய ஆசை என்பது எல்லா தவறுகளுக்கும் அஸ்திவாரமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. எல்லா தவறுகளுக்கும் ஆணிவேர் அது. அப்போ இந்த அவருடைய அந்த செல்வந்தருடைய அண்ணன் மகன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் மௌத்தாகிற மாதிரி தெரியல. இப்போ இவருக்கு ஆசை மேலே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பார்த்தா இவரை கொலை செஞ்சிடலாம், கொலை செஞ்சுட்டா அந்த சொத்து பூரா நமக்கு கிடச்சிரும் என்று நினச்சி அவரை கொலை செஞ்சிட்டான். இப்படி ஒரு சம்பவம் தப்சீருடைய கிதாபுகளில் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. இது இன்னொரு வரலாறும் இதை இன்னொரு விதமாகவும் பதிவு செய்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக பதிவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க ஒரு சில தப்சீர்களில். என்னென்னு சொன்னால், அந்த மனிதருக்கு ஒரு இருந்ததாகவும் பெண் குழந்தை இருந்துச்சு. அந்த பெண் குழந்தையை இவர் சச்சா மகன் அண்ணன் மகன் என்ன செஞ்சால் விரும்பினா கல்யாணம் முடிக்கலான்னு ஆசைப்பட்டார். கல்யாணம் முடிச்சுக்கிட்டா அந்த சொத்து செல்வம்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் இவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால் அதை கொலை செய்து விட்டார். ஷைத்தான் என்ன செஞ்சான், அவரோட உள்ளத்தில் போட்டு நீ கொலை செஞ்சிருந்து போட்டான். இவர் கொலை செஞ்சாரா என்பதாகவும் பதிவு செஞ்சுருக்கான். ஆக எப்படியோ அவருடைய அண்ணன் மகன் கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சு என்ன செஞ்சான், ஷைத்தான் அவருக்கு வழிகாட்டுதல் செஞ்சான். நீ கொலை செஞ்சு இதை என்ன செய்ய, கொலை செய்து 2 கிராமங்கள் பக்கத்தில் இருக்குது. இப்போ அந்த ஊர் இன்னொரு ஊர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் கொண்டு போட்டுரு, பணத்தை கொண்டு அங்கே கொண்டு போட்டுரு. நீ அங்கே போட்டுட்டு, பொதுவாக ஒரு சட்டம் இருக்கிறது, நம்ம ஷரியத்திலே இருக்குது. ஒரு கொலை செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த கொலை செய்யப்பட்டவன் திரும்ப கொலை செய்யப்படணும் அப்படிங்கிறது நம்ம ஷரியத்தில் இருக்குது.
இன்னொன்று இருக்கிறது, அதாவது தியத் அவர்கிட்ட இருந்து அந்த கொலை செஞ்சதுக்கு பகரமாக தண்ட பரிகாரம் தண்ட தொகையை வாங்குறது. இப்போ இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஷரியத்தில் இருந்திருக்குது. அதனால் அவன் என்ன ஷைத்தான் உள்ளத்தில் போட்டான், நீ சொத்து உனக்கு கிடைச்சிரும், உன்னுடைய சச்சாவை கொலை செஞ்சதுனால அவங்க கொலை செஞ்சுட்டாங்கன்னு அவங்க மேலே பழிய போட்டேன்னா அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யலாம், அதற்குரிய பரிகார தொகையும் பணத்தையும் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசை விட்டுனான். இவன் அதனால் கொலை செஞ்சு இரவோடு இரவாக நினைச்சான், பக்கத்தில் ஒன்று போட்டு வந்துட்டான். பக்கத்து ஊருக்கு முன்னாடி போட்டு காலையில் போய் ஒரு நல்ல மனுஷன் மாதிரி எல்லோரும் மக்கள்லாம் கூட்டிட்டாங்க, ஆள் செத்து கிடக்கிறான்றொன்னே இவர் போய் நீங்கள் தான் இவரை கொலை செஞ்சீங்க எங்களுக்கு, அதனால் இதற்கு நீங்கள் தண்டத்தொகை தரணும் என்பதாக சொல்ல ஆரம்பித்தான். அப்போ அந்த ஊர்க்காரங்கள்லாம் சொன்னாங்க, சத்தியம் செஞ்சு சொன்னாங்க, நாங்கள்லாம் கொலை செய்யவே இல்லை, இந்த கொலை நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சத்தியம் செஞ்சு சொன்னாங்க. ஆனால் இவன் நீங்கள் தான் கொலை செஞ்சீங்க. இப்படியே பிரச்சனை முத்திக்கிட்டு போகும்போது கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க ஏதாவது வழியை சொல்லுங்கள், இது யார் கொலை செஞ்சாண்டு கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், உங்கள் ரப்புட்ட கேட்டு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி மூலமாக அறிவித்து கொடுத்தான், அதாவது ஒரு பசுமாட்டை அறுக்க சொல்லுங்கள். இதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. வைது கால மூசா லி கௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கௌமை பார்த்து சொன்னாங்க, தன்னுடைய அந்த கூட்டத்தார்களுக்கு, இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான், அன் ததுபஹு பக்கரத்தன், நீங்கள் ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்று, நீங்கள் ஒரு மாட்டை அறுக்கணும். அவங்க சொன்னாங்க, காலுவா தத்தஹிதுனா ஹுசுவா, நாங்கள் கொலைகாரனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் மாட்டை அறுக்க சொல்கிறீங்களா, எங்களை என்ன பரிகாசம் செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. எங்களை கேலி பண்ணுறீங்களா, பரிகாசம் செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால அஊது பில்லா, நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், நான் அக்கூன மினல் ஜாஹிலீன், நான் அறியாமைக்காரர்களிலிருந்து ஆகுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதாவது கேலி பரிகாசம் செய்கிறதுலாம் மடையர்கள் தான் செய்வாங்க, அறியாமைக்காரர்கள் தான் செய்வாங்க. நான் அப்படிப்பட்ட அறியாமைக்காரன் கிடையாது, அப்படி அறியாமைக்காரர்கள் ஆகுவதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்போ இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவங்களுக்கு என்ன அறிவித்து கொடுத்தா, மாட்டை அறுக்க சொல்லுங்க. அப்போ அந்த சம்பவம் எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னால், மாட்டை அறுத்து அதிலிருந்து அடுத்த வசனத்தில் இதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள்லாம் எல்லாம் அதை சொல்லி காட்டுறான். ஒரு பகுதியை எடுத்து இறந்தவர் மேலே நீங்கள் அடிக்கணும். அந்த மாட்டில் ஒரு பகுதியை அறுத்து அந்த கொலை செய்யப்பட்டவர் மேலே அடித்தா அவர் என்ன செய்வார், உயிராகி யார் கொலை செஞ்சார் சொல்லிடுவார். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்த விஷயம். மாட்டை அறுக்கணும், மாட்டை அறுத்து அந்த மாட்டு கறி மாட்டிலேருந்து ஒரு பகுதியை, ஏதாவது ஒரு பகுதியை, ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதியில் எழுதுகிறாங்க. ஆக ஏதோ ஒரு பகுதி குர்ஆனில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு பகுதியை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சதை துண்டை எடுத்து அந்த இறந்தவர் மேலே எரிஞ்சிங்கன்னு சொன்னால் அவர் உயிராகி யார் கொலை செஞ்சான்னு சொல்லிவிட்டு அவர் மௌத்தா போயிடுவார். திரும்ப அவர் தொடர்ந்து இருக்க மாட்டார், சொல்லிவிட்டு மௌத்தா போயிடுவார். இப்போ இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பனு இஸ்ரவேலுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் மாட்டாருங்க அறுத்து இந்த மாதிரி செய்யுங்கன்றோடனே அவங்க எங்களை பரிகாசம் செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏன் மாட்டை அறுக்க சொன்னான், வேறு பிராணிகள் ஏதாவது அறுக்க சொல்லியிருக்கலாம், அல்லது அல்லாஹ்வே நேரில் ஹயாத்தை கொடுத்து அவரை சொல்ல வச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் நாடியதை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் எதை செய்தாலும் அதில் ஒரு நுட்பம் இருக்கும், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அது நம்மால் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதில் நிச்சயமாக ஏதாவது நுணுக்கங்களை வச்சுருப்பான். அதனால் அதை நாம் நம்பணும், அல்லாஹ் ஏதோ நுணுக்கத்துக்காக தான் சொல்லியிருக்கிறான். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ மாடு என்பது இவங்க ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போயிருக்கும்போது கன்றுக்குட்டியை அந்த தங்க வெள்ளியெல்லாம் உருக்கி கன்றுக்குட்டி செஞ்சு மாட்டை வணங்க ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த பனு இஸ்ரவேலருக்கு மத்தியில் மாட்டை வணங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது, மாட்டை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மாட்டின் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இது ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் இருக்குது. அதனால் அந்த நம்பிக்கையை போக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அறுக்க சொன்னான் அப்படின்னு சில உலமாக்கள் சொல்கிறாங்க. அது சொல்லி இருக்கலாம்.
அந்த நம்பிக்கையை போக்குறதுக்காக மாடு என்பது நீங்கள் கடவுள்னு நினச்சிருக்கிறீங்க, அதை ஒரு தெய்வமாக நினைக்கிறீங்க. நான் அதை சொல்கிறேன், அல்லாஹ் சொல்கிறேன், அதை நீங்கள் அருங்க, அதை அறுத்து நீங்கள் அதிலிருந்து ஒரு சதத்துண்டை எடுத்து போடுங்க அப்படிங்கிற ரீதியில் எல்லாம் சொல்லியிருக்கேன். இரண்டாவது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவங்க எதை சொன்னாலும் ஏற்குமாறாக செய்யக்கூடியவங்க தான் பனு இஸ்ரவேலர்கள். இதுவரை அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இவங்களுக்கு அல்லாஹ் கேட்ட உடனே பட்டுன்னு சொல்லிடக்கூடாது, ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லணும், ஏதாவது வேலையை செய்ய சொல்லணும். அதனால் அல்லாஹ் பார்த்தான், நீங்கள் இதுக்கு ஒரு வேலை செய்யுங்க, மாட்டாருங்க, அடுத்து இது மாதிரி ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சான், உத்தரவிட்டான் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் உலமாக்கல்ல சில பேர் இதை சொல்கிறாங்க இந்த கருத்து. ஆக அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், மாட்டாருங்க, அடுத்து அந்த துண்டை எடுத்து ஒரு சதை துண்டை எடுத்து மாட்டை அந்த இறந்தவர் கொலை செய்யப்பட்டவர் மேலே எரிங்க, அவர் சொல்லிடுவார் யார் என்னையை கொலை செஞ்சா அப்படிங்கிறத அவர் ஹயாத்தாகி உயிராகி சொல்லிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க பனு இஸ்ரவேலர்கள் அவங்களுடைய அந்த பழக்கங்கள் இருக்குது, எதையுமே சொன்ன உடனே செய்ய மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரோம், தௌராத் வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு வேதத்தை வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை வாங்கிட்டு வந்தால் அல்லாஹ்கிட்ட அல்லாஹ் எங்கள்கிட்ட நேரில் சொல்லணுன்றாங்க, அப்போ பேசணுன்றாங்க. அல்லாஹ் பேசுனா, இது அல்லாஹ் தான் பேசுனானாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்ன்றாங்க, அல்லாஹ் நாங்கள் பார்க்கணுன்றாங்க. அல்லாஹ்வுடைய ஒளியை காட்டினா இவங்க நினைச்சாங்க, மூர்ச்சி விட்டு விழுந்தாங்க. பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஹயாத்தை கொடுத்தா திரும்ப மக்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க, அதையும் கூட அவங்க சொன்னதை அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் மாற்றி கீத்தி சொல்லிட்டாங்க. அப்பவும் கூட முழுமையாக சொல்லலை. ஆக இப்படி அவங்க ஏற்குமாறாக செய்யக்கூடியவர்கள் எதையுமே சொன்ன உடனே கேட்கவும் மாட்டாங்க. அந்த அடிப்படையில் அவங்க தன்மை இயற்கையான தன்மையாக ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ என்ன செஞ்சாங்க, மாட்டை அருங்கண்டா அறுத்துற வேண்டியதானே. ஒரு மாட்டை பிடிச்சா அருங்க, மாட்டை அருங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு மாட்டை பிடிச்சா அறுத்துட்டு போயிடலாம். அது சில உலமாக்கள் பசு மாடுன்னு சொல்கிறாங்க, சில பேர் காளை மாட்டாக இருக்குது சொன்னாட்டும் சொல்கிறாங்க. அதுலேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஏன்டா பக்கரா அப்படின்ற குர்ஆனில் வருது, பக்கராவுக்கு பசுமாடு காளை மாடு ரெண்டுக்குமே சொல்லப்படும். அதனால் உலமாக்கல்ல சில பேர் பசுமாடுன்னு சொன்னாங்க, சில பேர் காளை மாடுன்னு சொல்கிறாங்க. ஆக ஏதோ ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு, இவங்க வேலை சுருக்கமாக முடிஞ்சிடும். இப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், காலு துலனா ரப்பக்க யுபையின் லனா மாஹி. திரும்ப வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்டு காலு அவங்க சொன்னாங்க, உதுலனா எங்களுக்காக அல்லாட்ட கேளுங்க, துவா செய்யுங்க, ரப்பக்க உங்களுடைய ரப்பிடத்தில், யுபையின் லனா அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்தட்டும், மாஹி அந்த மாடு எப்படிப்பட்ட மாடாக இருக்கணும், எப்படிப்பட்ட மாடாக இருக்கணும்னு கேளுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப அல்லாட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய புறத்து பதில் வருது. இப்போ இது எல்லாமே மூசா அலைஹிஸ்ஸலாம் தானாக சொல்லலை, அல்லாட்ட கேட்டு கேட்டு சொல்கிறாங்க. இந்த பனு இஸ்ரவேலர்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அப்போ திரும்ப அல்லாட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய புறத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரத்துன். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாடு எப்படி இருக்குன்னு சொன்னால், லா ஃபாரிதுன் வலா பிக்ருன். அது ரொம்ப கிழட்டு மாடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வயோதிகமானதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்ன குட்டியாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமான ஒரு மாடு. அப்படிப்பட்ட ஒரு மாட்டை நீங்கள் கொடுங்க, அறுத்து கொடுங்கன்னு. அவானும் பைனதாலிக்க, அந்த ரெண்டுக்கும் மத்தியில் நடுநிலைமையானதாக இருக்க வேண்டும். ஃபஃஅலு மா துமருன், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்ட்ட கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. அப்போ அதாவது அது கிழட்டு மாடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ சொன்ன பிறகு இப்போவாது ஏதாவது ஒரு மாட்டை வாங்கி அது மாதிரி நடுமையான மாட்டை, ரொம்ப கிழடும் இல்லாமல் குட்டியாகவும் இல்லாத ஒரு மாட்டை பிடிச்சி வாங்கி என்ன செஞ்சுருக்கணும், அறுத்துருக்கணும். செய்யலை. எப்போ தான் அப்படி செஞ்சாங்க, எதை செஞ்சாலும் என்ன செய்வாங்க, திரும்ப திரும்ப கேள்வி கேட்குற பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ திரும்ப என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, காலு தூலனா ரப்பக்க, உங்கள் ரப்பட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், உங்கள் ரப்பட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். பையில்லனா அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்தட்டும், மாலை அவனுவா அது என்ன நிறத்தில் இருக்கணும்னு சொல்லுங்கள், அந்த மாடு எந்த நிறத்தில் இருக்கணும்னு கேளுங்க அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்டு சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், கால இன்னஹு யகூல், அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹா பக்கரத்துன் சஃப்ரா, அது மஞ்சள் நிறமான மாடாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்சம் மஞ்சள் நிறமான மாடாக இருக்க வேண்டும். ஃபாத்தியுல் லௌனுஹா தசுர்ருன் நாதிரீன், அதனுடைய நிறம் பார்க்கக்கூடியவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய விதத்தில் நல்ல அழகானதாக இருக்க வேண்டும். கண்டிஷன் கூடிருச்சு.
ஒரு மாட்டை ஏதாவது ஒரு மாட்டை வாங்கி அறுத்துருக்கலாம் பேசாம. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு கண்டிஷன், அது வந்து ரொம்ப கலட்டு மாடாகவும் இருக்கக்கூடாது, குட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு நிபந்தனை வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது நினைச்சுட்டா மஞ்சள் நிற மாடு, அது பார்க்குறவங்கள வந்து கவர்ந்து எடுக்கக்கூடியதாக இருக்கணும், அப்படி இல்லை கவர்ச்சியான பார்க்கறதுக்கு அழகான மாடாக இருக்கணும்னு வேறு கண்டிஷன் போட்டான். அப்போ ஏதாவது ஒரு மாட்டை அறுத்துருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன செய்யணும், இது மாதிரி ஒரு மாட்டை தேடணும். அப்போ அல்லாஹ் மஞ்சள் நிற மாட்டை ஏன் சொன்னான் அப்படிங்கிறதுக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் உலமாக்கள் சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்க சொன்னால், இவங்க வந்து ஏற்கனவே தங்கத்தை உருக்கி மாட்டை செஞ்சாங்க, அது மஞ்சள் நிறமானது. இப்போ அதன் மீது உள்ள நம்பிக்கையை போக்குறதுக்காக மஞ்சள் நிறம் அந்த தங்க நிறத்தில் உள்ளதை நீங்கள் வாங்கி அருங்க அப்படின்னு எல்லாம் கண்டிஷன் போட்டான். இப்போ என்ன செஞ்சாங்க, இப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஏற்கனவே அவங்க எதையுமே சீக்கிரம் செய்ய மாட்டாங்க, எல்லாமே கஷ்டமாக நினைக்கக்கூடிய ஆளுங்க, எதை செய்கிறதுக்கும் சோம்பேறிகள். அப்போ இது கஷ்டமாக இருக்கும். அப்போ இப்போ என்ன செஞ்சாங்க, இப்படி மஞ்சள் நிற மாட்டை சொல்லிட்டான் அல்லான்னு சொல்லி, அதாவது அறுக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இல்லையா கேட்டு இப்படி தள்ளி போட்டுடலாம். நம்ம கேட்டோம் அல்லாட்ட கேட்டு அவர் சொல்லிடுவாருன்னு நினச்சோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட நீங்கள் உங்கள் அல்லாட்ட கேட்டு சொல்லுங்கள், யார் கொலை செஞ்சான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு கேட்டோம். இவர் அல்லாட்ட கேட்டு என்ன செய்வார், இவன் தான் கொலை செஞ்சான்னு சொல்லிடுவார். அப்படி சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்படி டைரெக்டாக சொல்லாமல் ஒரு வேலையை கொடுத்தான், மாட்டை அருங்கண்டு. இப்போ அந்த மாட்டை அறுக்காமல் இருந்துச்சாங்க. அதுக்கு சில கேள்விகளை கேட்டு இப்போ ஒரு அவங்களுக்கு கண்டிஷன், 2 கண்டிஷன்கள் ஏற்பட்டுருச்சு. அதில் 2 நிபந்தனைகள் வந்துருச்சு. இப்போவும் போய் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட காலதுழலனா, உங்கள் ரப்படத்தில் போய் கேளுங்க, உங்கள் ரப்படத்தில் கேளுங்க, இவ்வையல்லனா மாகிய, அந்த மாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவுபடுத்தட்டும். இன்னல் பக்கர தஷாபக அலைனா, மாடுகள் நிறையா இருக்கிறதா, அதனால் அந்த மாடு எங்களுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது, எந்த மாட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. அதனால் அந்த மாட்டுடைய தன்மையை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லட்டும், கேட்டுவாங்க உங்கள் ரப்படத்தில் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு நிறைய குழப்பமாக, இன்னல் பக்கர தஷாபக அலைனா, இந்த மாடுகள் எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னா இன்ஷா அல்லாஹ் முஹ்ததுன், இப்போ கேட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வந்து கட்டாயமாக நேரான வழியை அடைஞ்சு கொள்வோம், நாங்கள் சரியாக செயல்படுவோம் அப்படின்ட்டாங்க. இப்போ கேட்டு வந்துட்டீங்கன்னா நாங்கள் சரியாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட திரும்பவும் கேட்டாங்க, ரப்பே இப்படி கேட்குறாங்க, ஏதாவது சொல்லு, நீ எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லு. அப்போ அல்லாஹ் உடனே அறிவித்து கொடுத்தான், யக்கூலு இன்னஹா பக்கரத்துல் லா தலூல். பொதுவாகவே மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்ட்ட அதிகமாக பேசுகிறதுக்கு விரும்புகிறவங்க தான், அல்லாஹ்ட்ட திரும்ப பேசணும்னு ஆசைப்படுறவங்க. அதுக்கு தோதுவாக சந்தர்ப்பமும் கிடைக்குது. இவங்களும் கேட்க சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, திரும்ப கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், இன்னஹு யக்கூல், அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு பக்கரத்துன், அது இப்படிப்பட்ட ஒரு மாடாக இருக்க வேண்டும், லா தலூலுன் துசீருல் அர்த, பூமியில் உழவு செய்த, அந்த உழவு செய்த ஒரு மாடாக இருக்கக்கூடாது, உழவுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடாது, உழுவுறதுக்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கக்கூடாது. வலா தஸ்கில் ஹர்ச, அதே மாதிரி அதை என்ன செய்யக்கூடாது, பூமியில் நீர் பாய்ச்சுவதற்காக, தண்ணீர் இறைப்பதற்காக வேண்டி அந்த மாட்டை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அப்போ இருந்தே அந்த மாடுகளை உழவுக்காக பயன்படுத்துறது, தண்ணீர் இறைப்பதற்காக பயன்படுத்துறதுங்கிறது அப்போ இருந்தே இருந்திருக்குது, அப்போவே அது இருந்திருக்குது. இப்போ அல்லாஹ் கண்டிஷன் போட்டால் அந்த மாடு என்ன செஞ்சுருக்கக்கூடாது, உழவுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடாது, தண்ணீர் இறைப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடாது. முசல்லமத்துன், அது எந்த குறையும் இல்லாததாக இருக்கணும், எந்த குறையும் இல்லாத ஒரு மாடாக இருக்கணும். லா ஷியத்த ஃபீஹா, அதில் எந்த தழும்புகளும் இருக்கக்கூடாது, வேலை செஞ்சு அதில் அது காய்ச்சி போய் தழும்புகள் இருக்கும்ல, இதை மாதிரி எந்த தழும்பும் அந்த மாட்டில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மாட்டை அருங்கன்னு சொல்லிட்டான். இப்போ இன்னும் கொஞ்சம் கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, கூடிருச்சு. அந்த மாட்டை பார்த்து இவங்க என்ன செய்யணும், தேடி பிடிக்கணும். அப்போ இப்போ சொன்னாங்க கடைசியாக, இதுக்கு பிறகு ஒரு வழியில் ஏதாவது அறுத்து தான் ஆகணும், இப்படி சொல்லி ஏதாவது எப்படியும் அறுக்காமல் விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னாங்க, காலுல் ஆன ஜித்த பில் ஹக், இப்போ தான் நீங்கள் சரியாக கொண்டு வந்திருக்கிறீங்க, சரியான விளக்கத்தை சொல்லியிருக்கிறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இப்போ தான் சரியான விளக்கம் சொல்லியிருக்காரா மூசா அலைஹிஸ்ஸலாம். லேசான வேலையை சொன்னாங்க, செய்கிறத விட்டு போட்டு இவ்வளவு கேட்டு கண்டிஷன்கள் அதிகமான பிறகு இப்போ தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, சரியான விளக்கத்தை சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபதபஹூஹா, அதற்கு பிறகு அந்த மாட்டை அறுத்தாங்க. ஒமா காது எஃபாலூன், ஆனால் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இல்லை, அதை அதாவது செய்கிறதுக்கு மனசு இல்லை, அறுக்கணுங்கிறதுக்கு மனசு இல்லை, மனசு இல்லாமல் அறுத்தாங்க.
ஏன்டா இது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையே ஆயிரும், அது சண்டையில் போய் விட்டுரும், கொலையாளி யாருன்னு தெரியாட்டுன்னு சொன்னான். அப்போ என்ன செய்கிறது? எப்படியாவது அல்லாஹ் நேரில் அறிவித்து கொடுத்துருவான்னு பார்த்தாங்க. அப்படிலாம் அறிவிக்கிற மாதிரி இல்லை, அல்லாஹ் இன்னும் கண்டிஷனை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அதனால் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க, சரி இனிமேல் கேட்டால் இன்னும் கொஞ்சம் கண்டிஷன் கூடும் போல இருக்குன்னு சொல்லி மனம் இல்லாமல் அறுத்தாங்க. அறுத்து அதற்கு பிறகு அந்த மாட்டிலிருந்து ஒரு துண்டை எடுத்து எரிஞ்சாங்க. அந்த கொல்லப்பட்டவர், கொலை செய்யப்பட்டவர் உயிராகி கொலைகாரனை சொல்லிட்டு மவுத்தாயிட்டார். இவன் தான் என்னை கொலை செஞ்சான், அதாவது என்னுடைய அண்ணன் மகன், இவன் தான் கொலை செஞ்சாங்கிறத காட்டிட்டு மௌத்தா போயிட்டார். இப்போ என்ன செஞ்சாங்க, அதற்கு பதிலாக அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கொடுத்துட்டாங்க. யாருக்கு? அவர் கொலை செஞ்சவருக்கு. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்து அவர்களை பார்த்து சொல்கிறான், வைது கத்தல்தும் நப்சம் ஃபத்தாரஅத்தும் ஃபீஹா, நீங்கள் ஒரு கொலையை செஞ்சுட்டு, கொலை செஞ்சது ஒருத்தர் கொலை செஞ்சார், ஒரு கொலையை செஞ்சுட்டு ஃபத்தாரஅத்தும் ஃபீஹா, அது விஷயத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் யார் கொலை செஞ்சதுங்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சீங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன், நீங்கள் எதை மறைத்தீர்களோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அதை அல்லாஹ் வெளிப்படுத்திட்டான். இப்போ நீங்கள் எதை மறைச்சிங்களோ, கொலை செஞ்சுட்டு மறைச்சவர் ஒருத்தர் மறைச்சாரு, அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் எதை மறைச்சிங்களோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்திட்டான். ஃபகுல் நத்ரிபூஹு பிபாலிஹா, இப்போ அதை அல்லாஹ் சொல்கிறான். முன்னாடி சொன்னோம்ல அந்த விஷயத்தை இங்கே தான் சொல்லி காட்டுறான். அந்த அறுக்கப்பட்ட மாட்டிலிருந்து ஒரு துண்டை எடுத்து அவர் மீது அடியுங்கள்னு நாம் சொன்னோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அது அப்போ அவர் அடித்த பிறகு நாம் ஹயாத்து கொடுத்தோம், அவர் அறிவிச்சுட்டு மௌத்தாயிட்டார். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக்க யுஹ்யில்லாஹுல் மௌத்தா, அல்லாஹ் தஆலா எந்த விஷயத்தை சொன்னாலும் அதில் ஒரு தாவத் என்ற அந்த அழைப்பு அல்லாஹ் விடுக்காமல் இருக்க மாட்டான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சும்மா சொல்லிட்டு போகிறதா, கேட்குறதுலாம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது இல்லை. இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்கள் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம், அல்லாஹ் எப்படி ஹயாத்தாக்குவான் மௌத்தானவங்களை. இப்போ நான் ஹயாத்தாக்கினேன்ல, இது மாதிரி தான் மௌத்தாக்களை ஹயாத்தாக்குவேன். இப்போ எப்படி நான் ஹயாத்தை கொடுத்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு, அதே மாதிரி எல்லா மௌத்தாக்களையும் என்னால் ஹயாத்தாக்கணும். கதாலிக்க யுஹ்யில்லாஹுல் மௌத்தா, இவ்வாறு தான் அல்லாஹு தஆலா மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவான். வயுரீக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தாகிலூன், மேலும் அவன் உங்களுக்கு அவனுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டுவான். ஏன்டா நீங்கள் விளங்க வேண்டும் அல்லாஹுடைய வல்லமையை, அல்லாஹை பற்றி நீங்கள் முழுமையாக விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டுவான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறந்தவரை எப்படி இறந்தவருக்கு எப்படி உயிரை கொடுத்தான், இறந்தவருக்கு எப்படி உயிரை கொடுத்தான், இப்போ இது அல்லாஹ்வால முடியும். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவருக்கு உயிரை கொடுக்காமலேயே அல்லாஹ்வே அறிவித்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்போவுமே எந்த ஒரு விஷயத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை முயற்சி செய்ய சொல்கிறான். முயற்சி இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்யறதில்லை, எதையும் இவனுக்கு கொடுத்துடுறதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பின்னாடி வருது, அடுத்தடுத்த சூறாக்கள்லாம் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, கைஃப துஹ்யில் மௌத்தா, யா அல்லாஹ் நீ எப்படி மௌத்தாக்களை ஹயாத்தாக்குற அப்படின்ட்டு கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, உடனே காட்டி கொடுத்துல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான், உடனே காட்டி கொடுக்காம, நீங்கள் ஒரு பறவையை பிடிங்க, அதை அறுத்து நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளில் போய் வச்சுட்டு வாங்க, அதனுடைய துண்டுகளை பிரித்து வச்சுருங்க, அதுக்கு பிறகு நீங்கள் அவைகளை கூப்பிடுங்க, சும்மது உன்னை தீனக்கு சாயா, அவைகள் எல்லாம் அந்த சதைகள் எல்லாம் அந்த கறி துண்டுகள் எல்லாம் அதனுடைய ஒரு பார்ட்ஸோட இணைஞ்சிக்கிறோம், அதனுடைய பகுதிகளோடு இணைஞ்சு கொள்ளும் அப்படின்னு சொன்னான். 4 மலைகளில் ஏற சொன்னான். அல்லாஹ் அந்த காட்சியை காட்டுறதுக்காக, எப்படி நான் ஹயாத்தை கொடுக்குறேங்க பார்க்கணுமா, சும்மா நான் காட்டிட மாட்டேன், அது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, 4 மலைகளில் ஏறி இறங்குன்னு அல்லாஹ் சொன்னான். அதை மாதிரி இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவுமுக்கும் அவங்க இதுக்கு அறிவித்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டவுடனே அல்லாஹ் அவங்கள முயற்சி செய்ய சொன்னான். உங்களுடைய முயற்சி இல்லாமல் நான் எதையும் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் பூமியில் இது ஒரு நடைமுறையாக வச்சிருக்கிறான். அல்லாஹு தாலாவுக்கு எதையுமே எந்த முயற்சியும் மனிதனுடைய முயற்சி இல்லாமல் கொடுக்க முடியும். ஆனால் அல்லாஹுடைய ஒரு சுன்னத் வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய குதிரத்து அவனால் எதுவும் எந்த முயற்சியும் இல்லாமல் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னால், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் முயற்சிக்கு பின்னால் கொடுக்குறான், முயற்சியை வச்சு தான் கொடுப்பான். இது அல்லாஹ் நபிமார்களுக்கும் அப்படித்தான் செஞ்சான்.
அதே மாதிரி தான் உலகம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்போ அதனால் நாம் எது வேண்டுமானாலும் தீனுடைய விஷயமாக இருந்தாலும் முயற்சி செஞ்சால் தான் கிடைக்கும், முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைக்காது. துன்யாவாக இருந்தாலும் முயற்சியை கொண்டு தான் கிடைக்கும். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன விளங்கி வச்சுருக்கிறோம், துன்யாவுக்கும் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத விளங்கி வச்சுருக்கிறோம். தீனுக்கு வந்து முயற்சி இல்லாமலே எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நம்ம விளங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தீனுக்கு மட்டும் முயற்சி இல்லாமலே எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தீனுக்கும் என்ன செய்யணும், தீனை அடைந்து கொள்ளணும், தீனுடைய விளக்கங்கள் வேணும், தீனை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னாலும் என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இதிலெல்லாம் படிப்பினையை காட்டுறான். அப்போ இவைகளையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அங்கே ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பனு இஸ்ரவேலர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்காம மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஏதாவது ஒரு மாட்டா இருந்து வேலை லேசாக முடிஞ்சிருக்கும். அப்போ அதனால் மார்க்க விஷயங்களில் இருக்குது, மார்க்க விஷயங்களில் ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டுச்சுன்னா அதை என்ன செய்யணும், அது நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்தில் இருந்தால் செயல்பட்டுருணும். இப்போ நாம் அதில் ஏதாவது சலுகை கிடைக்குமா, இது இன்னும் கொஞ்சம் சலுகை ஏதாவது கிடைக்குமா, அதில் கொஞ்சம் சிரமங்கள் குறையுமா அப்படிங்கிறதுக்காக கேள்வி மேலே கேள்வி கேட்கறது, ஒருத்தர்கிட்ட கேட்டது இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கறது, இப்படியே கேட்டுக்கொண்டிருந்தா நமக்கு சுமைகள் தான் கூடுமே ஒழிய அது வந்து என்ன செய்யாது, மார்க்கத்தில் நமக்கு இலகு தன்மை ஏற்படாது. அதில் வந்து நமக்கு அது வெயிட் குறையாது, சுமைகள் குறையாது என்பதை நமக்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதில் உணர்த்தி காட்டுறாங்க. அவங்க கேள்வி கேட்காம இருந்திருந்தா ஏதாவது மாட்டை அறுத்திருக்கலாம், கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டால் சுமைகள் கூடிக்கொண்டே போகும். அதனால மார்க்க விஷயங்களில் வந்து ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது, தெளிவான ஒரு சட்டத்தை சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரசூல் சொல்கிறான்னு சொல்லப்பட்டா அதில் போய் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை இப்படி செஞ்சுக்கிட்டா என்ன, அதை அப்படி செஞ்சா என்ன, இப்படி செய்யாமல் விட்டுட்டா என்னவாகும், இதை மாதிரியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்ய சொன்னால் செஞ்சுட்டு போயிடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சட்டங்கள், மார்க்கத்தினுடைய சட்டங்கள் லேசாக தெரியும். அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லேசாக ஆக்கி கொடுப்பான் என்பதாக சொல்கிறான். இப்போ இதற்கு அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதுவரை அவங்களுடைய, அதாவது பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த தீய குணங்கள், கெட்ட தன்மைகள், எதை சொன்னாலும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறது, எதை சொன்னாலும் என்ன கேட்ட பிறகு திரும்ப சொன்னதற்கு மாற்றம் செய்கிறது, சொல்லிட்டு மாறு செய்கிறது, இதை மாதிரி தன்மைகள் அவங்கள்ட்ட இருக்குங்கிறத வரிசையாக எல்லாம் சொல்லிட்டு வந்தான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதற்கு அடிப்படை காரணம் என்ன, அவங்களுக்கு இப்படிலாம் செய்கிறாங்களே என்ன காரணம், இவங்க எதை சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, அவங்க உள்ள ஏற்றுக்கிற மாட்டேங்குது, இதற்கு என்ன காரணம் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு ஒரு ஓமையை காட்டி சொல்கிறான். சும்மா கசத் குலூபுக்கும், பிறகு உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன, உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன, அதாவது உங்கள் உள்ளம் கல்லாகிருச்சு. மிம்பாதி தாலிக்கு, அதற்கு பிறகு இவ்வளவு அத்தாட்சிகளை பார்த்த பிறகும், இவ்வளவு விஷயங்களை பார்த்த பிறகும், எத்தனை விஷயங்கள் எல்லாம் காட்டிக்கிட்டு வரான் அவங்களுக்கு, ஒவ்வொன்றாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை காட்டிக்கிட்டே வர்றான். அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களுக்கு நான் அதிகமான நியமத்துகளை செஞ்சுருக்கிறோன்னு சொன்னான். அந்த என்னென்ன நியமத்தை செஞ்சுருக்குங்கிறத எடுத்து காட்டினான். என்னென்ன நியமத்துகள் அல்லாஹ் செஞ்சுருக்கான் பனு இஸ்ரவேலர்களுக்கு. இத்தனை வல்லமைகளை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பார்த்த பிறகும், அல்லாஹ்வுடைய அற்புதங்களை பார்த்த பிறகும் உங்களுடைய உள்ளங்கள் இறுகி விட்டன. பஹிய கல் ஹிஜாரத்தி, அது வந்து எதை போல ஆயிடுச்சு, பாறையை போன்று, அவ் அஷத்து கஸ்வத்தன், அல்லது பாறையை விட கடினமாக ஆயிடுச்சு. உங்கள் உள்ளங்கள் பாறையை விட கடினமாக ஆயிடுச்சு. அப்போ யாருக்கு வந்து எவ்வளோ பயான் செஞ்சாலும் மாற்றம் வர்றதில்லை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தான் சொல்கிறான். அவங்க உள்ளங்கள் வந்து பாறையை போல இறுகி போயிருக்கு. அல்லாஹ் அதுக்கு அடுத்து பாறைகள்லையும் 3 வகையாக பிரிக்கிறான். وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ, பாறைகளிலிருந்து சில பாறை எப்படி இருக்கு சொன்னால், அதிலிருந்து ஊற்றுக்கள், ஆறுகள் ஓடும், அதாவது தண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கும், நிறைய தண்ணீர் வரும். பாறைகளுக்கு இடையிலேருந்து நாம் பார்க்குறோம்ல, உலகத்தில் இருக்குது பல இடங்களில், பாறைகளுக்கு இடையிலேருந்து தண்ணீர் ஊற்று வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய தண்ணி ஓடும். அப்படிப்பட்ட பாறைகளும் இருக்கிறது. وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ, இன்னும் சில பாறைகள் இருக்கிறது, அது உடைந்தால் அதிலிருந்து என்ன செய்யும், உடைக்கப்பட்டால் உள்ளிருந்து தண்ணி கொஞ்சம் வரும், உடைக்கப்பட்ட பிறகு தண்ணி வரும். அப்படிப்பட்ட பாறைகள் இருக்கிறது. இதுவும் உலகத்தில் நடைமுறையில் இருக்குது. அதே மாதிரி وَإِنَّ مِنْهَا, இன்னும் அந்த பாறைகளில் சில பாறைகள் இருக்கிறது, லமா யஹ்பித்து மின் ஹஷியத்தில்லா, அவைகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக கொஞ்சம் உருண்டு ஓடும், அவ்வளோதான். அது தண்ணீர்லாம் எதுவும் வராது, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் உருண்டோடும். வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன்,
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றை விட்டும் அல்லாஹ் பொடுபோக்கானவனாக கவனமில்லாதவனாக இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த பாறை எதுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படிங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது நாம் சொல்லப்பட்ட விஷயத்தில் என்னென்ன படிப்பினைகள் வைத்திருக்கிறானோ அந்த படிப்பினைகளை உணர்ந்து நாமும் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.